இப்போ நம்ம சேட்டலைட்ஸ் 2026 இப்போ நம்ம பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக என்னென்ன திரைப்படங்கள் ரைட்ஸ் சேல் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஜீவாவோட பிளாக் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகி 2 இயர்ஸ் பக்கம் ஆக போகுது. அந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஜீ தமிழ் வாங்கியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை ஜீ திரையில் மே 31 சண்டே மதியம் 1 மணிக்கு ப்ரீமியர் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைமாக. அடுத்து நம்ம ராம் சரணோட பேட்டி இந்த திரைப்படத்தோட ரைட்ஸும் இப்போ சேல் ஆகிருக்கு. இந்த திரைப்படத்தோட ஆல் லாங்குவேஜுக்கு நம்ம ஜி நெட்வொர்க் வாங்கியிருக்கிறாங்க. தமிழை பொறுத்தளவுக்கு நம்ம ஜீ தமிழ் இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை வாங்கி வச்சுருக்கிறாங்க. அடுத்து நம்ம யாஸோட டாக்ஸிக் இந்த திரைப்படத்தோட ரைட்ஸும் ஆல் லாங்குவேஜுக்கு நம்ம ஜி நெட்வொர்க் வாங்கியிருக்கிறாங்க. தமிழை பொறுத்தளவுக்கு நம்ம ஜீ தமிழ் தான் அந்த திரைப்படத்தோட ரைட்ஸை வாங்கி வச்சுருக்கிறாங்க. அடுத்து நம்ம பிரதீப் ரங்கநாதனோட லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஜீ தமிழ் தான் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஜீ தமிழில் எதிர்பார்க்கலாம். அடுத்த திரைப்படம் நம்ம லோகேஷ் கனகராஜ் நடிப்பில் வெளிவர இருக்க திரைப்படம் டிசி. இந்த திரைப்படம் இப்போ ரீசெண்டாக தான் டீசர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம சன் டிவி வாங்கியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை ஆயுத பூஜை இல்லாட்டி விநாயகர் சதுர்த்திக்கு ப்ரீமியர் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம சன் டிவியில். அடுத்து சன் டிவி ஒன்றும் திரைப்படங்கள் ரைட்ஸ் வாங்கலை. இப்போ வரைக்கும் நம்ம தனுஷோட காரா திரைப்படம் பார்த்திங்கன்னா அன்சோல்டாக இருக்குது, யாருமே வாங்கலை. மேபி அந்த திரைப்படத்தை நம்ம விஜய் டிவி இல்லாட்டி சன் டிவி வாங்க அதிக வாய்ப்பு இருக்குது.